தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை ஏற்று கைது செய்ய தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவர் விசாரணை அதிகாரி போது ஆஜராக வேண்டும் எனவும், விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி ஜாமீன் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும், விசாரணைக்கு தேவைப்படும் பொழுது விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி ஜெகன்மூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது நிலையில் முன்ஜாமீன் வழங்க முடியாது எனவும், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும், விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கப்படக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக கடந்த வாரம் உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கு எதிராக ஜெகன்மூர்த்தி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இந்த ஆள்கடத்தல் வழக்கிற்கும் தமக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை எனவும், எனவே இந்த நிலையில் தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், வழக்கில் இருந்து தாம் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து வரும் நிலையில் தமக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் விசாரணைக்கு முழுமையாக ஜெகன்மூர்த்தி ஒத்துழைப்பு வருவதாகவும், அதே போன்று இந்த கடத்தல் வழக்கிற்கும் தமக்கும் மனுதாரருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும், அதே இடைக்காலமாக தமக்கு ஏதேனும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இடைக்காலமாக கைது செய்ய காவல்துறைக்கு தடை வைத்து உத்தரவிட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி ஜாமீன் உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் தேவைப்படும் பொழுது விசாரணை அதிகாரி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டு மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.